Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. This is Kamala Kannan. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷனோ கொடுப்பதில்லை. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே முழுக்க எஜுகேஷன் அண்டு லேர்னிங் பர்பஸ்க்காக போடப்படுகிறது. இன்றைய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்மரைசேஷன் பண்ணலான்னு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரமாக என்னுடைய வீடியோஸை வந்து க்ரோ த மனி அப்படின்ற சேனலில் வந்து நான் வந்து வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றின டீட்டெயில்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டில் எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும், என்னென்னலாம் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்லாம் இருக்குது, ஸோ ஒவ்வொரு ஹவுசஸ்லேயும் வந்து எத்தனை விதமான ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஸோ அதில் வந்து எந்த விதமான ஸ்கீம்ஸு எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோங்க. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இதில் வந்து டாப் மல்டி கேப் கேட்டகரி, ஃப்ளெக்ஸி கேப்பு அண்டு திமேட்டிக் ஃபண்ட்ஸினுடைய லாஸ்ட்டு இயர்ஸ், அதாவது 1 இயர், 2 இயர்ஸ், 5 இயர்ஸ் அண்டு 10 இயர்ஸ்க்கு உண்டான எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் பர்ஃபார்மன்ஸு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்ஐபினா என்னுடைய ஏர்லியர் வீடியோஸில் சொல்லியிருக்கோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மாதம் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்டி கேப் ஃபண்டு, இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸை தான் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து ஒரு 6 ஃபண்டுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் குவான்ட் ஆக்டிவ் ஃபண்டு. இதில் 1 இயர்க்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் என்ன, 2 இயர்ஸ்க்கு உண்டான ரிட்டர்ன்ஸு, 3 இயர்ஸ்க்கு உண்டான ரிட்டர்ன்ஸு, 5 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அண்ட் 10 இயர்ஸ்க்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றத காமிச்சிருக்கோம். இதில் மெயினாக வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து லாங் டேர்ம். ஸோ 5 இயர்ஸ் அண்டு 10 இயர்ஸ். இதில் குவான்ட் ஆக்டிவ் ஃபண்டு வந்து 131% 5 இயர்ஸ் ரிட்டர்னையோ, 280% வந்து 10 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸோ கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டு. இது வந்து 5 இயர்ஸ் வந்து 140% கொடுத்துருக்கு, 10 இயர்ஸ் வந்து 220% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. தேர்டு வந்து இன்வெஸ்கோ இந்தியா மல்டி கேப் ஃபண்டு. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 113%, வேறஸ் 10 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 199% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே மாதிரி மற்ற ஃபண்டுங்க ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் மல்டி கேப்பு, பரோடா பிஎன்பி பரிபாஸு, சுந்தரம் மல்டி கேப் ஃபண்டு. ஸோ இதுக்கு உண்டான 1 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அண்டு 10 இயர்ஸ்க்கு உண்டான ரிட்டர்ன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டினுடைய டீட்டெயில்ஸை இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு டைரக்ட் பிளானு. ஸோ இது 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 156% கொடுத்துருக்குங்க. வேற 10 இயரில் பார்த்தீங்கன்னாக்கா 308%. ஸோ இமேஜினே பண்ண முடியல, பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. 5 இயர்ஸ் வந்து 137%, 10 இயர்ஸ் வந்து 251% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. தேர்டு பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. 5 இயர்ஸில் 99% அண்ட் 10 இயர்ஸ் 220%. ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து 5 இயர்ஸ் வந்து 119% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வெரஸ் 10 இயரில் வந்து 202% ரிட்டர்ன்ஸு. ஃப்ராங்க்லின் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு 5 இயர்ஸ் வந்து 108% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வெரஸ் 10 இயர் வந்து 185% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி மற்ற ஃபண்ட்ஸினுடைய டீட்டெயில்ஸு இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம்.
அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி வந்து செக்டோரியல் அண்டு திமேட்டிக் ஃபண்டு ரிலேட்டட். செக்டோரியல்னாக்கா அந்த பர்டிகுலர் செக்டார் பேஸ்டு லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைக் ஐடி, ஃபார்மாசிட்டிக்கல், ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் செக்டர் ரிலேட்டட் ஃபண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து குவாண்ட், இதுலேயும் குவாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. ஸோ 5 years பார்த்தீங்கன்னாக்கா 192%, வேற 10 yearல பார்த்தீங்கன்னாக்கா 350% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து லாங் டேர்முக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து ஹை வேல்யூ ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்வெஸ்ட்கோ இந்தியா அகெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு 5 yearsல 166% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வேற 10 yearsல வந்து 290% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் அகெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு 182% ரிட்டர்ன்ஸ் 5 yearsல. வேற 10 year பார்த்தீங்கன்னாக்கா 275% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பந்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அகெயின் 187% in 5 year and 274% in 10 years. தென் ஃப்ராங்க்லின் பில்டு இந்தியா ஃபண்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா 165% 5 yearக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்டு 271% in 10 years ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே மாதிரி மற்ற ஃபண்ட்ஸ் நிப்பான் இந்தியா பவர் அண்ட் இன்ஃப்ரா, இன்வெஸ்கோ பிஎஸ்யூ ஈக்விட்டி ஃபண்டு, ஸோ இந்த மாதிரி மற்ற ஃபண்ட்ஸுக்கு உண்டான 5 years அண்டு 10 yearsக்கு உண்டான ரிட்டர்ன்ஸை வந்து இங்கே பார்த்துட்ருக்கீங்க. I hope this video is giving some useful information to you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ்.